தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டுடைய அற்புதமான கிருபை இந்த நாளில் நமக்கு துணையாக இருக்கும் என நம்பிக்கையுடைய திருவடியை நாடி வந்திருக்கின்றோம். தன்னை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் தன் வல்லமை பகிர்ந்து கொள்ளும் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் தன் அருளால் நிறைத்து உங்கள் உள்ளத்தையும் வாழ்வின் நிறைவடைய செய்வாராக. இந்த காலை தீர்ப்பில் உங்களோட ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் இந்த நாளின் ஆசிரியருக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் சிறப்பாய் ராஜா என்பவருடைய ஆன்ம அமைதிக்காக சீலா என்பது வழியே ஆண்மையிலை பற்றி வழியாக ஒப்புக் கொடுக்கின்றார். இறந்த அந்த சகோதரருக்கு நித்திய இலைப்பாற்றியும் அவருக்காக ஜெபிக்கின்ற குடும்பத்தாருக்கு இறைவன் ஆறுதல் அமைதியும் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடி இந்த வழியை ஒப்புக் கொடுப்போம். இந்த கல்வாரிகள் பழியை தகுந்த ஒப்புக் கொடுக்க தடையாக நம் குற்றங்குறைகளுக்காக மனவருந்துவோம். இயேசுவிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே, ஆகையால் இப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளிலே பரிந்து பேசுகிற மக்களாக எங்களுக்கு வழங்கி இருக்கின்றீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வினைகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் துன்பங்களில் எல்லாம் உதவியை கண்டுகொள்ளவும் செய்தருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் அன்னாவை நினைவு கூர்ந்தார், அவரும் சாமுவேலை ஈன்றெடுத்தார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 9-20 முடிய. அந்நாட்களில் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருந்தனை செய்து வேண்டிக் கொண்டது. படைகளின் ஆண்டவரே, நீரும் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி
என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி, மனநிறைவோடு செல். இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியால் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டு விட்டு திரும்பி சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். பல்லவி. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன, தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள், பல புதல்வரை பெற்றவளோ தனியல் ஆகின்றாள். பல்லவி. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகிறார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகிறார், தாழ்த்துகிறார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையினின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். பல்லவி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 வார்த்தைகள் 21 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நகூம் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். என்னில் அவர் மறைநூல் அறிஞரை போல் அன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதரிடமிருந்து வலிப்பு உண்டாக்கி
பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறியது. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கின்றதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகின்றார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர். அவரை பற்றி இச்செய்தி உடனே கலிலேயாவில் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யூடியூப் ரூட்டர்ஸ், இந்த வார்த்தை கேட்டிருக்கிறீங்களா? ஜூலியஸ் சீசருடைய லைஃப்பில், வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு. ஏன்னா ஜூலியஸ் சீசருக்கு அந்த அடுத்த நாள் அந்த செனட்ரியனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய மனைவி தடுப்பாள். நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், இன்னைக்கு நீங்கள் அந்த இதுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறப்போ ஜூலியஸ் சீசர் இல்லை, முக்கியமான முடிவு எடுக்கணும், அதுக்கு நான் கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறப்போ அந்த செனட்ரியனுக்கு போகின்ற போது அங்கிருந்தவங்க ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பாங்க ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணுறதுக்கு. நெருங்கிய நண்பன் புரூட்டஸ் அவரை குத்த வருகின்ற பொழுது அப்போதான் அவனை கட்டி பிடிச்சி ஜூலியஸ் சொல்கின்ற, யூடியூப் புரூட்டஸ், நீயுமா? இதை நம்ம வாழ்க்கையில் நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா? நீயுமா என்னை புரிஞ்சிக்கல, நீங்களுமா என்னை புரிஞ்சிக்கல. இந்த வார்த்தையை நம்ம சொல்லுகின்ற வார்த்தைகளாக இருக்கும். இன்னைக்கு முதல் வாசகத்தில் அண்ணாவுடைய நிலைமை அதுதான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ண, அப்படி ஏற்கனவே அவருடைய சக்களத்தை என்ன பண்ண, பெனினா அவளை வதைத்து கொண்டிருக்கின்றார். அவளுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அவளை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த மன வேதனையிலே இருந்த அன்னாள் ஆலயத்திலே போய் ஆண்டவருக்கு முன்னால் நின்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஆலயத்தில் இருந்த ஏழி என்ன சொல்றாரு, நீ குடிக்கிற நிறுத்த மாட்டையா, ஏன் குடிச்சிட்டு உளறி கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி அவரை சொல்லுகின்ற பொழுது அப்பதான் அந்த அண்ணாளுடைய மனவேதனை, நான் குடிகாரி அல்ல, என்னுடைய உள்ளத்தின் வேதனைகளை கொட்டி கொண்டிருக்க என்று சொல்லி அண்ணாள் சொல்லுவதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த முதல் நிலை நிறைய கடந்து போ சூழ்நிலைகள் இருக்கும். எல்லா பக்கமும் மற்றவங்க தான் என்னை புரிஞ்சுக்கல, நீங்களுமா என்னை புரிஞ்சுக்கல என்று சொல்லி அந்த வேதனையோடு இருந்த தருணங்கள் இருக்கும். அந்த தருணங்கள் சாதாரணமானவைகள், அது மிகப்பெரிய ஆழ்மன காயத்தை ஏற்படுத்தும், உள்மன காயத்தை ஏற்படுத்தும். அதான் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இது மாதிரி தருணங்களை சந்தித்திருந்தீர்கள் என்றால், புரிந்து கொள்ளாத சூழ்நிலை, யாருமே என்னை புரிஞ்சுக்க என்று சொல்லி மன வேதனையோடு இந்த தருணங்கள் இருந்தது என்றால், அதை ஆண்டவர் கரங்களிலே ஒப்பு கொடுத்தனாலே செவியுங்கள். அந்த மனக்காயங்கள் ஆற்றப்பட வேண்டும் என்று சொல்லி, ஏனெனில் அந்த மனக்காயங்கள் வெவ்வேறு நிலைகளிலே வெளிப்படும். கோபமாக, ஆத்திரமாக, வெறுப்பாக, எது மீதும் பற்றில்லாத நிலைகளாக நம் வாழ்க்கையை மாற்றி போடும். ஆகவே அந்த நிலை இருந்தால் ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுங்கள். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்விலே நம்ம மிக எளிதாக பிறரை தீர்ப்பிட்டு விடுவோம். அதான் இயேசு சொல்லுவார், யாரையும் தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று சொல்லி நம்ம மிக எளிதாக தீர்ப்பிட்டுருவோம். எதை வச்சு தீர்ப்பிடுறோம்? நம்ம அன்று ஏழி அண்ணாவை எதை வச்சு தீர்ப்பிட்டாரு? அவர் பார்க்கிறாரு, இவ புலம்பிக் கொண்டிருக்கின்றால், சத்தம் வரல, உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருக்கின்ற. அப்ப என்னாச்சு? இவ குடிகாரி, குடிச்சிட்டு கோயில்ல பதற்றி கொண்டிருக்கின்ற சொல்லி வெள்ளி நிகழ்வுகளை வைத்து ஏழி தீர்ப்புக்கு விடுகின்றான். அதுக்கப்புறம் அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டவுடன் தான் கடவுளுடைய ஆசிரை அண்ணாவுக்கு கொடுப்பதாக இருக்கின்றது. நம் வாழ்வில் நாம் மிக எளிதாக தவறுகின்ற சூழ்நிலை இது. மிக எளிதாக அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணிடுவோம். இவங்க இப்படித்தான், அவங்க செய்கிற செயலை பார்த்தோ அல்ல சொல்கின்ற சொல்ல பார்த்தோ, எந்த நிலையில் அவர்கள் செய்தார்கள், எந்த சூழ்நிலையில் அவர்கள் செய்தார்கள் நம்ம யோசிச்சு பார்க்க மாட்டோம். அது வேற. நாம் ஒரு வேளை நாம் எளிதாக பிறரை தவறாக தீர்ப்பிட்டிருந்தால், நம்முடைய சிற்றறிவை கொண்டு தவறாக தீர்ப்பிட்டிருந்தார், யாரோ சொன்னாங்க அதை வச்சுட்டு நாம் யார் கூடையாவது பேசாமல் ஒரு வெறுப்போடு இருந்து கொண்டிருந்தால், அதற்காகவும் மனவருந்தி இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். இதை நம்ம கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதையுமே நம்ம விசாரிக்காமல் எத்தனையோ நேரங்களிலே மிக எளிதாக தீர்ப்பிட்டு விடுகின்றோம். பிறரை குறை கூறி விடுகின்றோம். பிறருடைய மனதை புரிந்து கொள்ளாமல் அவருடைய மனதை காயப்படுத்தி இருக்கின்றோம்.
இந்த நாளிலே இந்த இரண்டாவது நிலை நாம் யாரையாவது மிக எளிதாக தீர்ப்பிட்டு தவறாக தீர்ப்பிட்டு மனவேதனைக்கு உள்ளாக்கி இருந்தால் அதற்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். இறையாசி பெற்ற மக்களாயிருப்போம். அன்பு சகோதரி, நம்மளை ஒன்றாது ஒப்புக் கொடுக்கின்றது காலை திருப்பலி. எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் பெயரால் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் இறையாற்றலின் மாட்சிக்கு சான்று பகர்வதை போல உமது மீட்பின் பயனை எங்களுக்கு நிறைவாய் பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய வணக்க நாளிலே உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டாதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினால் வயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டினால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான்தூதர் அணிகளோடும் புனிதன் பெருந்தொழலோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே துயர்துமை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை ஒளிந்து இக்காணிக்களித்தும் இவ்வடுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்ததை விட்டு தம்முடைய அன்பு சிறர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம்முடைய நண்பர்களாகிய சிலர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினை
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பு உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை உம்முடைய தூய ஆவிதாமை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அத்திருவை அன்பிலே நிறைவு பெறச் செய்திருளும். தந்தையே, நீர் உலகிலும் அழைத்து கொண்ட ராஜா எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவை இறப்பிலே இணைக்கப்பட்டிருக்கின்ற இவர் உயிர்ப்பிலும் அவரை போலவே இருக்கச் செய்திருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்திலே இறந்த ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்க நிலையில் வேதனை அனுபவித்தும் அது அருள் மிகுந்த இரக்கத்திற்கு ஏங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மாக்கள் ஒவ்வொன்றின் மீதும் இரக்கமாயிரும். அன்பின் ஆண்டவரே, இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய திருவுடைய நம்பிக்கையோடு நாடி வந்து பாதத்தில் தன்னையும் தன் வாழ்வின் எல்லா நிலைகளையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதியும். இந்த நாளுக்கும் இவர்கள் வாழ்விற்கும் இவர்கள் வாழ்வின் நிலைக்கு ஏற்றார் போல உம்முடைய அருள் வரங்களையும் ஆசீரையும் இவர்கள் மீது நீர் பொழிந்திடுவீராக. உம்முடைய அற்புதமான பிரசனை இவர்கள் வழிநடத்தப்படுவார்களாக. இவர் உள்ளத்தில் இருக்கிற மனக்காயங்கள் அனைத்தும் உம்முடைய தொடுதலால் அற்றப்படுவனவாக. இவருடைய உள்ளத்தையும் வாழ்வையும் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலிருந்து இவர்களை காத்துக் கொள்ளுவீராக. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் நினைவுகூறிய புனித அந்தோனியார், எங்கள் பாதுகாவலர் புனித தோமையார் மற்றும் உலகிலும் முக்குந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவரோடு நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு கிறிஸ்து ஜெபத்தின் வழியாக இறை வல்லமைக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதி கனிவோடு நம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்ட இந்த நாள் முழுவதும் நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தரும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவை உன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப இந்த கல்வாரி வழியின் வழியாய் நீர் கொடுக்கினுடைய சமாதானம் இந்த நாள் முழுவதும் எங்கள் உள்ளத்திலும் வாழ்விலும் குடும்பத்தில் நிறைவாய் தங்கிட அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்மோடு நம்மை வழிநடத்துகின்ற கடவுள், நம் தேவைகளை அறிந்து ஆசீர்வதிப்பவர். இந்த நாள் முழுதும் நமக்கு துணையாக இருக்க நம்மை தேடி வருகின்றார். இந்த இயேசுவோடு இணைந்து வாழ வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவரே. ஆண்டவரே, நீவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும்.
கிறிஸ்துவினோட ரத்தம் நம்மில் தங்கின ஆசீர்வதித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. நாளை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுவதும் அவள் அருளை வாழ்வதற்கான அருளையும் வேண்டுவோம். அன்னையின் துணைக்காக ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமேன். திருப்பாடல் 91:11. நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். நன்றி கூறி மன்றாடுவோம். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை தேடி வந்திருக்கின்ற எங்கள் அற்புதமான அன்பின் தெய்வமே, உமக்கு நாங்கள் எங்கள் நன்றின் துதிகனத்தை ஏறெடுக்கின்றோம். இந்த கல்வாரி வழியில் உம்மை பலியாக ஒப்பு கொடுத்து எங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தந்தையின கரங்களை ஒப்படைத்திருக்கின்றோம். உம்மையை உடைத்து எங்களுக்கு உணவாக இரத்தமாக கொடுத்து உம்முடைய பிரசனத்தை எங்கள் வெளிப்படுத்தி இருப்பது தந்தையுடைய அருட்கரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நம்பிக்கை தருகின்றது. இதோ இந்த நாளிலும் கூட இறை வார்த்தையின் வழியாக நீ செல்கிடங்களிலே தம் தூதரை நினைத்து அனுப்பி கடவுள் காப்பார் என்று வாக்குறுதியின் வழியாக எங்களை நீர் திடப்படுத்தி இருக்கின்றேன். இந்த நாள் முழுது இந்த அருளிலே வாழ்ந்து உம்முடைய இதயத்தில் நெருக்கமாயிருந்து உம்முடைய இறை ஆசை பெற்ற மக்களாய் நிலைத்திருக்க எங்களோ ஒருவருக்கும் அருள் தருவீராக. தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளாக இவர்களோடு இருந்து இவர்கள் வழிநடத்தும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரம் இவர்களை தாங்கிக் கொள்ளட்டும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பல் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம், நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. நன்றிகள் பல கூறி நாம்